பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துயர் துடைக்கின்ற பணிகளிலே போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டிய அரசு இன்றைக்கு மிகவும் ஆமை வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தண்ணீரை வெளியிருக்கிறப்ப அதான் அந்த தாய்மாரெலாம் கத்துறாங்க. தண்ணீர் இல்லைன்னா நோய் பரவக்கூடிய இது இருக்குது. நேற்று தான் குளோரின் மாத்திரை கொடுக்கறதே ஒரு சாதனையாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்கிறாரு. மருத்துவ முகாமில் அவங்களுக்கு அனைத்து சிகிச்சை, தோல் சிகிச்சை வரும், காய்ச்சல் வரும், வைரஸ் காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படும். அதை தொற்று நோய் தடுப்பதற்கு போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுக்கணும், நிவாரணங்களை உயர்த்தி கொடுக்கணும். தண்ணீரெல்லாம் தத்தளிக்கிற அந்த மக்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். சார், அவர் மருத்துவமனையெல்லாம் கூப்பிட்டுருக்குறாங்க. அவங்க யாரும் வந்ததா தெரியலையே. நாங்கள் சுற்றி தானே பார்க்குறோம். அமைச்சர்கிட்ட கேளுங்க. அமைச்சர் சுற்றி வர்றாரு. மாவட்டம் முழுவதும் வர சிறுவைகுண்டம் பகுதியில், தூத்துக்குடி இதில், அந்த ஒட்டப்பிடாரத்தில், கோவில்பட்டியில் எல்லாம் சுத்தம் செய்கிறாங்க. நல்ல பகுதி தெரிஞ்ச பகுதி தான் பார்க்கறதுக்காரு. எங்கேயும் மருத்துவமாக நடந்தது. இப்போ நாங்களும் காலையிலேருந்து சுற்றி பார்க்குறோம். எந்த முகாமில் இப்போ எதுக்கு இவங்க எல்லாம் சத்தம் போடுறாங்க? இந்த தண்ணி எடுக்கலைன்னா நோய் பரவல. இப்போ நம்ம கீழே தண்ணியே இல்லை. வந்து அவர் சொல்றதுன்னா தண்ணியே இல்லைன்றாங்க. இங்கே வந்து பாருங்க, அப்போதான் தெரியும் கள நிலவரம். உண்மையான கள நிலவரத்தை அறிஞ்சால் தானே இது பண்ண. இப்போ இறந்தவங்களை வந்து முழுசே அவங்க வெளியிட்டுருக்கிறாங்களா? அப்புறம் எப்படி நிவாரணம் கொடுப்பாங்க? அந்த இறந்தவங்க குடும்பம் நிராபதனை நிற்கிறாங்கல்ல, அவங்கள யார் காப்பாற்றுறது? அந்த வாரிசுதாரர்களுக்காக தான் இந்த நிவாரணமே கொடுக்குறோம். நீங்கள் இறந்தவங்களே அறிவிக்க மாட்டீங்களே. இறந்தவங்களை எண்ணிக்கை அதிகமாகிருந்தா அறிவிக்க மாட்டீங்க. இன்னைக்கு நாங்கள் கள நிலவரத்தில் விசாரித்த வரையில் 57 பேருக்கு மேலே சொல்கிறாங்க கணக்கு. இல்லை, எங்களுக்கு முழுமையாக தெரியல. ஏன்னா அரசு இயந்திரம் எங்கள் இடத்துல இல்லை. நாங்கள் போகிற இடத்துல சொல்கிற விஷயத்தை வச்சு சொல்கிறோம். ஆனால் அரசு புள்ளி விவரம் வந்து 20 பேர், 15 பேர்னு, 30 பேருன்னு சொல்கிறீங்க. அதனால் இது வந்து நல்லதில்லை. மக்களுக்கு வந்து இது மேலும் கடும் கோபத்தை உண்டாக்கும்.